ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் தான் நம்ம சேனலில். எந்த சேல் வீடியோ இல்லை. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் விஷயம், ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். அதுதான் நம்மளோட வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் ஹைப்பும் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து வாங்கி உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் கண்டிப்பாக எனக்காக ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டு நம்ம போட்ட சேல் வீடியோவில் ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது. பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்தால் அந்த கமெண்ட் வந்திருந்தது. அதோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, நம்மள்கிட்ட லக்ஷ்மி டியூபர் வாங்கி அது தமோ ஐடியா மாறிப்போச்சு அப்படின்ட்டும், நம்ம குவாலிட்டி இல்லாத டியூபர் சேல் பண்ணுறோம், ருத்ரா லோட்டஸ் கார்டன் தான் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. அதுக்குள்ளே போய் பார்த்தாக்கா இந்த பிரபாகரன் அப்படிங்கிற ஐடி க்ரியேட் பண்ணி 14 ஹவர்ஸ் தான் ஆகுது. அது யூடியூப்பில் ஜாயின் பண்ணி அதே மாதிரி நம்ம கமெண்ட்டும் 14 ஹவர்ஸ் தான் ஆகுது. யூடியூப்பில் அப்படி ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு நேராக நம்மளோட சேனலில் கமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த ருத்ரா லோட்டஸ் கார்டன் அப்படிங்கும்போது தான் இந்த விஷயத்தை நான் கவனித்தேன். என்ன அப்படின்னா, நம்ம முன்னே ஒரு வீடியோ செஞ்சுருந்தோம், சீரியல் டியூபர் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு, டியூபர் வாங்கி ஏமாத்துற ஒரு பையனை பற்றி. அந்த பையன் சிவா லோட்டஸ் கார்டன் அப்படி ஒரு சேனல் வச்சுருந்தாங்க. அதை பற்றி எல்லாமே நான் டீட்டெயில் வீடியோ பண்ணியிருந்தேன். அதே பையன் தான் பரமசிவம். இப்போ ருத்ரா லோட்டஸ் கார்டன் ஒரு சேனலாக மாற்றிட்டாங்க போல். அதனால அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் போட்டிருந்தாங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு கமெண்ட் வரும்போது எனக்கு அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த கமெண்டில் ஒரு பிரபாகரங்கிற நேம் தான் கமெண்டில் வருது. பட் ஆனால் இவங்க ருத்ரா லோட்டஸ் கார்டன்னு மென்ஷன் பண்ணும்போது தான் எனக்கு இது புரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, எனக்கிட்ட அப்படி ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லவே இல்லை. யூஸ்வலாக இப்போ ஒருத்தங்க வாங்கி அவங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் எனக்கு அவங்க வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் ஆக்ஷன் எடுக்கலைன்னா தான் நீங்கள் கமெண்ட் போடுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு அப்படி யாருமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. எனக்கு அப்படி ஒரு மெசேஜ் வரவும் இல்லை. எனக்கு சொல்லாமல் இப்படி போட்டுட்டு ருத்ரா லோட்டஸ் கார்டன் மென்ஷன் பண்ணும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. சரி, இதை பற்றி நம்ம எதுக்கு திரும்பவும் பேசிகிட்டு இருந்தால் நான் கம்முன்னு இருந்தேன். பட் இப்போ பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற சிவா லோட்டஸ் கார்டன் அப்படிங்கிற சேனல் நடத்துகிற இதே செய்யும் பரமசிவன் தான் ருத்ரா லோட்டஸ் கார்டனும் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளோட சேனலை இப்படி யூஸ் பண்ணி இவங்க இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம் யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. அதனால நம்மளோட சேனலில் இதை பார்க்குற எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் வாங்குறதும் வாங்காததும். பட் ஆனால் இது ஒரு ஃப்ராட் செல்லர் தான். இந்த பையன் தான் நம்மளுக்கு இப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. வேறு யார் மூலியமாக கூட போட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வேலைத்தனம் நிறுத்துறதான் தம்பி உனக்கு நல்லது. ஏன்னா நான் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா நீ தாங்க மாட்டேன். அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கிறேன். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கிறேன். எனக்கு யாரையுமே ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. என்னோடய கஸ்டமர்ஸை நான் நல்லா வச்சுருக்கேன். அவங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன். அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல குவாலிட்டியான டியூபர்ஸை தான் நான் கொடுப்பேன். அதே மாதிரி ஐடியும் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய சொந்த டியூபர்ஸை நான் ரொம்ப கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணி தான் அனுப்புவேன். ஸோ எனக்கு கஸ்டமர்ஸ் இருக்குது. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு பராமப்பட்டு எந்த யூஸுமே இல்லை. ஒரு கமெண்ட் வந்ததுனால எனக்கிட்ட வாங்கி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நம்ப போகிறதில்ல. அது எனக்கு ஷுவராகவே தெரியும். ஏன்னா நான் ஒரு கஸ்டமருக்கும் அவ்வளோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு சர்வீஸ் தான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். எனக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் அது பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு தான் இருக்குது. மற்றபடி ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ காசு வந்தால் போதும், கொடுத்தா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறதே இல்லை. அதனாலவே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு நிறைய என்ன நேசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அதுவே எனக்கு போதும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோட கண்டென்ட். இது ஏன் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் இதில் போய் மாட்டிக்கக்கூடாது. நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்ம சேனலில் இருக்கிற க்ரோத்தை யூஸ் பண்ணி இன்னொருத்தங்க நிறைய பேர் ஏமாற்றிடக்கூடாது அப்படின்னு தான் நான் இந்த ஒரு வீடியோ பண்ணேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.